ஹாய் வணக்கம். நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். இன்றைக்கு ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், டெய்லி எக்ஸசைஸ் ரொட்டீன் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பாடசாலை மாணவர்களுக்கான உடற்பயிற்சி அட்டவணை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக ஹிட்ஸ் பிரைட் ஃபியூச்சர், ஆரோக்கியமான பிள்ளைகளுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். ரைட், இந்த பிடிஎஃப் அல்லது இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு சொன்னால், பாடசாலை மாணவர்கள் தங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். உடற்கல்வி ஆசிரியர் தங்களுடையதும் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தை வளர்ச்சி அடைய செய்கிறதுக்காக இந்த வீடியோவை பயன்படுத்தி கொள்ளலாம். பெற்றோரும் பயன்படுத்தி கொள்ள இயலும். ரைட், இந்த வீடியோவில் உள்ளே இருக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடற்பயிற்சி செய்கிறதுக்கான நோக்கங்கள் என்ன, அடுத்தது வார்ம் அப் எக்ஸசைஸ் 5 நிமிஷம், மெயின் எக்ஸசைஸ் 10 நிமிஷம், பேலன்ஸையும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகரித்து கொள்வதுக்கான எக்ஸசைஸ் 5 நிமிஷம், கூல் டவுன் எக்ஸசைஸ் 5 நிமிஷம். இதுக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலும். என்னுடைய வெப்சைட் msadisar.comல நான் இந்த பிடிஎஃபாக வச்சுருக்கேன், நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். அல்லது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் அல்லது முதலாவது காமெண்டில் நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். நேரடியாக நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோனுடைய நோக்கம், இந்த ரொட்டீனுடைய நோக்கம் மாணவர்களுடைய, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மாணவர்களுடைய உடற்தகமையை மேம்படுத்துதல். போட்டித்தன்மையுடைய வாழ்க்கை கோலத்தில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நாங்களும் சரி, மாணவர்களும் சரி, அதிகமாக தொற்றா நோய்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை காணப்படுது. அதை நாங்கள் தவிர்த்து கொள்றதுக்கு அன்றாடம் செயற்பாடுடைய வாழ்க்கை கோலத்தை நாங்கள் பின்பற்றணும். அதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆகவே ஒரு 30 நிமிஷம் நாங்கள் நேரம் ஒதுக்கி இந்த உடற்பயிற்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதனூடாக வளர்ந்த காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்றா நோய்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பேசிக் இந்த பாடசாலை மட்டங்களில் உடலை பயன்படுத்த முடியாமல் போகிறது தான், அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடாமல் போகிறது. அத்திவாரம் இங்கே தான் போடப்படுது. ஆகவே கட்டாயம் நாங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தணும் மாணவர்களை, குறிப்பாக மாணவர்களை உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தணும். அதுக்கான விஷயங்கள் தான் இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, மாணவர்கள் சுறுசுறுப்பாகவும் ஒழுக்கம் மற்றும் ஆரோக்கிய பழக்க வழக்கங்களை தங்களிடத்தில் வளர்த்து கொள்வதற்காகவும் இது பயனுடையதாக இருக்கும். மாணவர்கள் உடற்பயிற்சி செய்வதனூடாக சுறுசுறுப்பாக இருக்காங்க, விளையாட்டுகளில் ஈடுபடுவதனூடாக அதோட சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதனூடாக ஒழுக்கமாக இருக்காங்க. இதன் மூலமாக ஆரோக்கிய பழக்க வழக்கங்களையும் நாங்கள் வளர்த்து கொள்ளையிலும். ரைட், நேரடியாக நாங்கள் இப்போ போகலாம். இது ஒரு 20-25 நிமிஷத்தை உள்ளடக்கிய ஒரு அட்டவணை. முதலாவது வார்ம் அப் எக்ஸசைஸ். இது ஒரு 5 நிமிஷம் உள்ளடக்கியது. முதலாவது நீங்கள் மெதுவாக கொஞ்சம் நேரம் நடக்கலாம். மினிமம் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரையும் நீங்கள் நடக்க இயலும். இது என்னத்துக்காக அப்படின்னு சொன்னால், உங்களோட உடலை மெதுவாக சூடாக்குறதுக்கும் இதய துடிப்பை மெதுவாக அதிகரித்து கொள்வதற்கும் நீங்கள் இந்த நடக்கிற உடற்பயிற்சியை மெதுவாக செய்யலாம். அடுத்தது நெக் ரொட்டேஷன் செய்ய இயலும். 5 முறை செய்யலாம். நெக் ரொட்டேஷனில் 2-3 வகை இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செய்ய இயலும், பார்த்துக்கொள்ள இயலும். மூன்றாவது ஷோல்டர் ரொட்டேஷன். இந்த தோளினுடைய தசைகளை இழுபட வைக்கிறதுக்காக அல்லது ஆயத்தப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒரு 10 முறை ஷோல்டர் ரொட்டேஷன் செய்ய இயலும். அடுத்தது ஆர்ம் சேக்கிலும் லெக்ஸ் ஸ்ட்ரெச்சும் செய்ய இயலும். உங்களோட கைகளையும் கால்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்வதுக்காக உடலினுடைய முழுமையான பகுதிகளையும் தயார் நிலைக்கு கொண்டு வர வேண்டியது தான் இந்த வார்ம் அப் எக்ஸசைஸினுடைய நோக்கம். இந்த வார்ம் அப் செய்வீங்களா இருந்தால் நீங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது வரக்கூடிய காயங்களை தவிர்த்து கொள்ள முடியும். அல்லது அன்றாட செயற்பாடுகளில் ஏற்படக்கூடிய மூட்டு விலகுதல், தசை கிழிவு போன்ற காயங்களை தவிர்த்து கொள்ள முடியும். அடுத்தது பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், மெயின் எக்ஸசைஸ் 10லிருந்து 12 நிமிடங்கள். முதலாவது ஜம்மிங் ஜக் செய்யலாம், 20 வினாடிகள். நீங்கள் இதெல்லாம் என்னென்று தெரியலை அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஜம்மிங் ஜக்கண்டா என்ன அப்படின்னு சொல்லி. அல்லது எதிர்வருகின்ற காலங்களில் இந்த வீடியோ நான் செய்து போகிறதுக்கு எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது ஸ்குவாட்ஸ் 10 முறை செய்யலாம், சிட்டப்ஸ் 10 முறை செய்யலாம். புஷ்அப் ஈஸியாக, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஆரம்பத்தில் உள்ளவங்களாக இருந்தால் மெதுவாக இதை செய்ய முடியும். புஷ்அப், ஈஸி புஷ்அப் 5 தொடக்கம் 10 முறை செய்யலாம். ஸ்டாப் ஜாக்கிங், நின்ற இடத்திலிருந்தே ஓடுறது 1 நிமிஷம் செய்யலாம்.
இப்படி செய்வதனூடாக உங்களோட உடல் வலுவடைஞ்சி தாங்கு திறன் அதிகரிக்கும், சகிப்புத்தன்மை அல்லது தாங்கு திறன் அதிகரிக்கும். ரைட், இது ரெண்டாவது மெயின் விஷயம். மூன்றாவது பேலன்ஸ், உங்களோட பேலன்ஸையும் ஃப்ளெக்சிபிலிட்டியையும் அதிகரித்து கொள்வதற்கான உடற்பயிற்சிகள் ஒரு 5 நிமிஷம் செய்ய இயலும். சிங்கிள் லெக் பேலன்ஸ், ஒரு காலை தூக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நிற்கலாம். அதுலேயும் 2-3 விஷயங்கள் இருக்குது. நேரம் நிற்கிறது, கையை நீட்டிட்டு நிற்கிறதுன்னு சொல்லி 2-3 விஷயங்கள் இருக்குது. அது ஒரு 10 வினாடி செய்ய இயலும். அடுத்தது சைட் ஸ்ட்ரெச், டோ டச், அந்த விரலை தொடக்கூடிய உடற்பயிற்சி, குனிஞ்சி விரலை தொடக்கூடிய உடற்பயிற்சிகளும் நீங்கள் செய்ய இயலும் உங்களோட பேலன்ஸை அதிகரித்து கொள்வதுக்காக. இதன் மூலமாக சமநிலையும் நெகிழ்வுத்தன்மையும் அதிகரிக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் அதிகரிக்கும். அடுத்தது கூல்டவுனில் நீங்கள் மெதுவாக நடக்கையிலும் உங்களோட அதிகரித்த இரத்த ஓட்டத்தை அமைதிக்கு கொண்டு வரதுக்கு அல்லது எங்களோட இதய துடிப்பை வளமை நிலைக்கு கொண்டு வரதுக்கு கூல்டவுன் ஏன் செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம். கூல்டவுன் ஏன் செய்கிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் தயார்படுத்தி வேலையில் ஈடுபடுத்தின உடலை திரும்ப நாங்கள் முதல்ல இருந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த கூல்டவுன் செய்கிறது. ரைட், இதில் மெதுவாக நடக்கையிலும் மெதுவாக அதிகரித்த ஹார்ட் பீட்டை கீழே கொண்டு வரதுக்கு. அடுத்தது ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். இறுகி இருக்கக்கூடிய உங்களோட விளையாட்டின் மூலமாக அல்லது வேலையின் மூலமாக இறுகி இருக்கக்கூடிய உங்களோட உடலை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், மறுபடி வளமை நிலைக்கு கொண்டு வரதுக்காக ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் செய்யலாம். அடுத்தது ஆழமான சுவாசம், டீப் பிரீத்திங். ஆழமான சுவாசம் 3 முறை செய்வதனூடாக அதிகமான ஆக்சிஜனும் போசணி கூறுகளும் உள்ளெடுக்கப்பட்டு உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்குது, ஆக்சிஜன் கிடைக்குது. இதனால் மனம் அமைதி அடையும். ரைட், இந்த 4 விஷயங்கள் மிக முக்கியமாக நீங்கள் செய்தீங்களாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கையிலும். இந்த கூல்டவுன் செய்கிறதால உங்களோட உடல் தளர்ச்சி அடைந்து இருந்த தசைகள் தளர்ச்சி அடைந்து தசைகளுக்கு ஏற்படக்கூடிய வலி குறையும். ரைட், கட்டாயம் இந்த நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற முன்னுக்கும் அல்லது ஒரு வேலை செய்கிற முன்னுக்கு அல்லது ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுற முன்னுக்கு வார்ம் அப் செய்யணும். செய்து முடித்த பிறகு கூல்டவுன் செய்யணும். இது 2ம் செய்யலைன்னு சொன்னால் காயம் வாரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய பெனிஃபிட், நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், உங்களுடைய உடற்தகமை மேம்படும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடற்தகமை, நிறைய உடற்தகமை இருக்குது, 2 வகையான உடற்தகமை இருக்குது. அடுத்து வரக்கூடிய வீடியோ அதுவாக தான் இருக்கும். கவனம் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கும். இது மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்மை. ஒரு வகுப்பில் இருக்கும்போது அதை கவனிக்கிறது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்வது, நினைவுக்கு கொண்டு வரதுங்கிற பண்புகள் மாணவர்களுக்கு இடத்துல இந்த உடற்பயிற்சி செய்வதனூடாக வளர்ச்சி அடையுது. ஆகவே கட்டாயம் மாணவர்கள் இந்த எக்ஸசைஸ் அல்லது விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டியது அவசியம். அடுத்தது காயம் ஏற்படும் அபாயம் குறையும். நாங்கள் ஒரு வார்ம் அப் செய்யாமல் போயிட்டு வகுப்பறையில் ஒரு மேசையை தூக்கும் போதும் எங்களுக்கு காயம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆகவே காலையில் எழும்பின உடனே எங்களோட உடலை ஆயத்தப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது தினசரி ஆரோக்கிய பழக்க வழக்கம் உருவாகும். தொடர்ச்சியாக உடற்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை, வாழ்நாள் முழுவதுக்கும் தேவையான நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொள்கிறாங்க. ஆகவே கட்டாயம் இந்த உடற்பயிற்சியை செய்து கொள்ளுங்க. நான் தந்த உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான உடற்பயிற்சிகளை தேடி செய்து கொள்ளலாம். அப்படி செய்ய முடியாது, எனக்கு தெரியாதவங்கிறங்க இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ள இயலும். இதில் ஒரு சில மாற்றங்கள் உங்களோட வயது, நிறை என்பதற்கு ஏற்ப நீங்கள் மாற்றங்களை தெரிவு செய்து கொள்ள இயலும். ரைட், அடுத்தது பார்ப்போம். இதை கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் தினமும் குறைஞ்சது 20 நிமிஷம் நீங்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளில் நீங்கள் 20 நிமிஷத்தை உங்களோட தொடர்ச்சியான வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு தேவையான உடற்பயிற்சியை ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி செய்து கொள்ளுங்கள். செய்யும்போது மெதுவாக செய்து வேகமாக ஆரம்பிங்க. புதியவர்களாக இருந்தால் உங்களுக்கு முடியுமான விஷயங்களில் முதல்ல 1 செய்யுங்க, பிறகு 2 செய்யுங்க, பிறகு 3 செய்யுங்க. இப்படி மெதுவாக படிப்படியாக அதிகரிங்க. போதுமான அளவு தண்ணி குடிச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அவ்வளவுக்கு தேவையான தண்ணி குடிச்சுக்கொள்ளுங்க. தண்ணி குடிக்காமல் இருக்கிறத தவிர்த்து கொள்ள வேணாம்.
உடற்பயிற்சியின் போது நீரிழப்பு ஏற்படலாம் அல்லது விளையாட்டின் போது நீரிழப்புகள் ஏற்படலாம். அந்த நீரிழப்பை நிவர்த்தி செய்கிறதுக்கு எங்களுக்கு கட்டாயம் நீர் குடிச்சே ஆகணும். மொத்தமாக குடிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான நேரங்களில் நீர் குடிச்சு கொள்ளுங்கள். ரைட், இதோட வீடியோ இன்ட்டுக்கு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். இன்றைக்கு பார்த்தோம் கூல் டவுன் மணிக்கணும், வார்ம் அப் பார்த்தோம், மெயின் எக்ஸசைஸ் பார்த்தோம், ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தோம், சமநிலை பார்த்தோம். அடுத்தது கூல் டவுன் எப்படி செய்கிறதுங்கிற விஷயங்கள் பார்த்தோம். இது கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். இந்த PDF ஃப்ரீ உங்களுக்கு என்னுடைய வெப்சைட் அல்லது யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கொள்ள இயலும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களோட அல்லது ஆசிரியரோட அல்லது பேரண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.